எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தமிழக பாஜக அரசியல்ல அண்ணாமலையுடைய பங்கு பெரும் பங்காக இன்றைய காலம் தொட்டும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, அண்ணாமலைக்கு பிறகாக ஒன்றும் பாஜக பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கல. 2014 கலைஞர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 18% வாக்கு வங்கி பாஜக பெற்று இருக்கு. அதனால அண்ணாமலையால மட்டும் பாஜக வளர்ந்ததுன்னு குறிப்பிட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? தம்பி, ரங்கராஜ் பாண்டே ரொம்ப ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, தான் என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு தம்பி நினைக்கிறாரு. அப்படி யாரும் நினைக்க கூடாது, அது தவறு. நான் ரவீந்திரன் துரைசாமி நினைச்சாலும் தவறு தான், யார் நினைச்சாலும் தவறு தான். எதையுமே பகுத்தறிஞ்சு பார்க்கணும். நீங்க 2014 பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அணியை கட்டமைச்சு தமிழறி மணியனுக்கு பங்களிப்பதில் பெருசா இருந்தது. நம்ம யார் ஒரு பங்களிப்பு பண்ணாலும் அதை நம்ம மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா தமிழறி மணியனின் பங்களிப்பு அதுல அபாரமானதுதான். அவர் இது பண்ணி ஆடிட்டர் குருமூர்த்தி அதுக்கு பின்னணியில இருந்தாரு. அதுல பொன்னார் என்டிஐக்கு 2 சீட்டை கொண்டு வந்தார். ஒண்ணு இந்து நாடார்கள் ஆதரவுல கன்னியாகுமரி தொகுதி, ஆல் வெதர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி. ஐயா தாழ்நிலை நாடார் காலத்துல இருந்து இந்துக்களின் பிதாமகனாக, இந்துக்களின் காவலராக இந்து இயக்கங்கள் இங்கு உருவாகிறதுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்தவர் இந்து முன்னணி தலைவர் ஐயா தாழ்நிலை நாடார். அவர் மண்ணான கன்னியாகுமரியில எதிர்ப்பு வாக்கள் பிளவுபட்டதுல ஒரு சீட்டு வந்தது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர் தர்மபுரியில எதிர்ப்பு வாக்கள் பிளவுபட்டதுல அவருக்கும் ஒரு சீட்டு வந்தது. எதிர்ப்பு வாக்கள் பல திசையில பிளவுபட்டதுல அன்புமணி ராமதாஸ் ஒரு சீட்டு ஜெயித்தார். ஸோ 2 இடங்களை பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று கொடுத்துட்டாரு, அண்ணாமலை ஒரு இடத்த கூட வெற்றி பெற்று கொடுக்கலங்கிற கேள்வியே ரங்கராஜ் பாண்டே வச்சிருந்தாருன்னா அது நியாயம், அது நியாயம். ஆனா அவர் உண்மையை மறைச்சு சில விஷயங்களை பேசுறாரு. இதுதான் ரங்கராஜ் பாண்டே என் தம்பி, ரங்கராஜ் பாண்டேக்கு எதிராக பேசாதீங்க, நம்ம ஆள் இல்ல அவரு, நீங்க என்ன இருந்தாலும் நாளைக்கு மோடி பிரதமர் நீங்களும் அவரும் ஒன்னாதான் நிற்க போறீங்க, அவரை ஏன் நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு இந்து நாடார்களே பல தொழிலதிபர்களே ரங்கராஜ் பாண்டே மேல மரியாதையாட்டு நீங்க பேசாதீங்கன்னு நம்மகிட்ட கருத்தை சொல்றாங்க. நானும் தம்பியை பற்றி கடுமையா பேச விரும்பல, ஆனா சில தரவுகளை நாம சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கும். தம்பினாலும் சரி, அண்ணனாலும் சரி, மாமானாலும் சரி, மச்சானாலும் சரி, அக்கானாலும் சரி, தங்கச்சினாலும் சரி, காலையில் ஸ்பேடுங்கிற மாதிரி உண்மைதான். 2014ஆம் ஆண்டு அந்த அணிக்கு தலைமை கேப்டன் விஜயகாந்த், எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் 29 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் தான் 2014 அந்த அணிக்கு தலைவர். அவர் 2009ஆம் ஆண்டு 10 விழுக்காடு ஓட்டு எடுத்திருந்தார். 2009ஆம் ஆண்டு 10 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தார். 2011 எதிர்கட்சி தலைவராக வந்திருந்தார். 2014 அவர் தலைமையில 14 இடங்கள். இதுதான் ரங்கராஜ் பாண்டே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற இடம். கேப்டன் விஜயகாந்த் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? அது தப்பு இல்லை, அவர் தலைமையில தானே அந்த அணி, அதை நம்ம ஒத்துக்கிடணுமா இல்லையா? சோ 14 சீட்டு கேப்டன் விஜயகாந்த் நின்னார். பிஜேபி தாமரையில நின்ன ஒரு வேட்பாளரையும் சேர்த்து 8 + 1 9 சீட்டு தாமரையில நின்னாங்க. அடுத்து டாக்டர் ஐயா 8 இடத்துல நின்னார். அண்ணன் வைகோ 7 இடத்துல நின்னாங்க. அப்ப பாஜகவை விட தேமுதிக பெரிய சக்தி. டாக்டர் ஐயாவும் பாஜகவுக்கு இணையா நின்னார். ஒரு கூட்டணி கட்சி ஒண்ணு தாமரை சின்னத்துல நின்றுச்சு. ஸோ அளந்து பார்க்காண்டா ஜஸ்ட் ஈக்குவலா டாக்டரே வந்துட்டார். அண்ணன் வைகோவும் உருவத்தோட 7 சீட்டு நின்னார். அப்போ அதுல முதலிடம் கேப்டன் விஜயகாந்த் 14, அதுல பாதி நின்ன வைகோவுக்கும் உருவம் இருந்தது, 4 பேருக்கு உருவம் இருந்தது, 4 பேருக்கு உருவம் இருந்தது. இது 2014 இது. அப்புறம் என்னோட ஈஸ்வரன் அண்ணன், அவரு 2 விழுக்காடு வாக்கெடுத்தவர், அவரும் அந்த அணியில நின்று களமாடினார். கோயம்புத்தூர்லாம் ஈஸ்வரனுக்கு ஒரு நல்ல வாக்குகள் கிடைச்சது. ஏன்னா ஈஸ்வரன் ஏன் சொல்றேன்னா, அவர் தொப்பி சின்னத்துல நின்னாருன்னு நினைக்கிறேன் ஈஸ்வரன். சோ நீங்க என்னதான் நீங்க பார்த்தாலும் அந்த 2014 அணியையும் 2024 அணியும் ஒப்பிட்டு பார்த்தா பாமக 2 இதுலயுமே இருக்கிறாங்க. இதுல கேப்டன் விஜயகாந்த்
10 விழுக்காடு 8 விழுக்காடு எடுத்தவர். அண்ணன் வைகோ அவர் ஒரு 3 விழுக்காடுக்கு தகுதியானவர். ஈஸ்வரன் அண்ணன் அவரு ஒரு வாக்கு பலத்தை கொங்கு மண்டலத்துல நிரூபிச்சவர். அப்ப இந்த இவங்க 3 பேருக்குமே ஒரு குறைஞ்சபட்ச வாக்கு 10 விழுக்காடு இருக்கு. அப்ப இந்த 3 பேரையும் தள்ளிட்டு வந்தது 8 விழுக்காடு. பாஜகவுக்கும் பாமகவுக்கும் மற்றவருக்கும் வந்தது 8 விழுக்காடு. பாஜகவால் அன்னைக்கு நிற்க முடிஞ்சது 9 தொகுதிகள். பாஜகவுக்கு மேல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார். இது 2014. இது இந்த முழு பூசணிக்காயை எதற்காக பூசணி சோத்துக்குள்ள மறைக்கிறாரு தம்பி, என் பாசத்துக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டே. அவனோட சாணக்கியாவுக்கு வெல்விஷர், அவருக்கும் தனிப்பட்ட முறையில் வெல்விஷர். என்கிட்ட மரியாதையாட்டும் அண்ணனி பாசமாட்டும் இருப்பான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சில கோபத்துல திட்டி இருக்கலாம், பட் அந்த கருத்தியல தான் அவனை நான் இப்போ மறுக்கிறேன் தம்பியை. இப்போ நீங்க 2024 அண்ணாமலை அமித்ஷா அணியை பாருங்க. இதுல அண்ணாமலைக்கு அடுத்தபடியா இங்க 2வது பெரிய கட்சியா இருக்கிறது வந்து பாமக மட்டும்தான். அவங்க 10 சீட்டு நின்னாங்க. இதே பாமக பொன்னார் அமைச்ச அணியிலே இருந்தாங்க. இப்ப தாமரை நின்ன இடம் 23 கிட்ட தாமரை நின்றுட்டாங்க. 20க்கு மேல 50% மேல தாமரை நின்றுட்டாப்ல. இப்ப இந்த அணிக்கு தலைவர் யாரு? மோடி பிரதமர். இந்த அணிக்கு தலைவர் யாரு? அண்ணாமலை தமிழ்நாட்டில். அந்த அணிக்கு தலைவர் யாரு? கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டில். அந்த அணியில 2வது இடம் பொன்னாருக்கு, 3வது டாக்டர் ஐயா. அப்ப டாக்டர் ஐயா இண்டிவிஜுவல் லீடராட் அங்க இருக்கிறார். 4வது வைகோ. அங்க வந்து 4 முகங்கள். மோடியை தவிர்த்துக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த், பொன்னார், ராமதாஸ் ஐயா, அண்ணன் வைகோ. இங்க முகம்னு பார்த்தா அண்ணாமலை 20க்கு மேற்பட்ட தொகுதியில தாமரையை நிறுத்திட்டார். அடுத்து இங்க டாக்டர் ஐயா இருக்கிறார். டாக்டர் ஐயா, அன்புமணி 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. யாரு எங்கன்னு அன்புமணி தான் பாஜக கூட அன்னைக்கு வந்தார். இன்னைக்கு அவரே அதிமுக போயிட்டாரு. அப்போ அவரையும் கேஸ் இருக்கு அது இருக்குன்னு எல்லாம் இன்னைக்கும் ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறது வந்து நியாயம் இல்லை. அன்புமணி வந்து பாஜகவே மதிக்காம டைரக்டா அதிமுக கூட போயிட்டார். இப்போ ஓகே. அடுத்துங்க தினகரன் 2 சீட்டு நிற்கிறார். தினகரன் ஏற்கனவே நின்னவர் தான், பாராளுமன்ற சட்டமன்றம் சந்திச்சவர் தான். ஓபிஎஸ் இரட்டை தலைமைய இல்லாம ஓபிஎஸ் நிற்கிறாரு. அவர் நின்னது 1 சீட்டு தான் நிற்கிறாரு. அப்ப இந்த களத்துக்குள்ள என்டிஏ 18 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாங்க. இந்த 18 விழுக்காடுல விஜயகாந்த் ஷேர் இல்லை, ஈஸ்வரனுக்கு ஷேர் இல்லை, வைகோவுக்கு ஷேர் இல்லை. அப்போ 10 விழுக்காடுக்கு ஷேரே இல்லை. அப்போ அந்த என்டிஏக்கோட வாக்கு வந்து தம்பி ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சு விடணும். இந்த 3 தலைவர்களையும் தள்ளிட்டா வெறும் 8 விழுக்காடு தான். நான் குறைஞ்சபட்ச கணக்கை தான் போட்டு இதுக்குள்ள வரேன். இந்த என்டிஏக்குள்ள பாமகவை தள்ளிட்டா மீதி 14 விழுக்காடு வாக்கு வருது. இந்த 14 விழுக்காடு வாக்குல உருவமுள்ள யாருமே இல்லை. ஸ்டேச்சர் இருக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும். முக்குலத்தோர் ஆதரவு அண்ணாமலை தன் வீகத்தால இவங்க கையில அதிமுக போயிரும், எடப்பாடி அபகரிச்சதை இவங்க கையில நான் எடுத்து கொடுத்துருவோம்னு ஒரு வெள்ளாள கவுண்டரான அண்ணாமலை இன்னொரு வெள்ளாள கவுண்டரை அடிச்சு முக்குலத்தோருக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வாக்குக்குள்ள நம்ம பார்த்தோம்னா பாஜகவின் பலம் 11.4 விழுக்காடு. ஆனா சீட்டு ஜெயிக்கல. பொன்னார் 2 சீட்டு என்டிஏக்கு சேர்த்து கொடுத்தாரு, பாஜக 1 சேர்த்து கொடுத்தாரு. அப்ப பாஜக பலம் 5.5, இந்த பலம் 11.4. 5.5 விட 2 மடங்கு இருக்கா இல்லையா? அதுல ஒரு கேண்டிடேட் சப்போர்ட்டிங் பார்ட்டி கேண்டிடேட், இதுல 4 கேண்டிடேட் சப்போர்ட்டிங் பார்ட்டி கேண்டிடேட். எது எப்படின்னாலும் பொன்னார் எடுத்ததை விட 2 மடங்கு அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறாரா இல்லையா? பொன்னார் அணியில கேப்டன் விஜயகாந்த் தான் மேஜர் பார்ட்னரா இருந்தார். அண்ணாமலை அணியில அண்ணாமலை தான் மேஜர் பார்ட்னர். இப்ப இதெல்லாம் நம்ம எவ்வளவுக்குள்ள நம்ம கூர்ந்து நோக்கி பார்க்கணும். இதே தவிர எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் பேசினார். அப்ப எடப்பாடி பழனிசாமியின் ஊதுகுழலாம் வந்து ஒரு வராது வந்த மாமணியா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவை அதிமுக அடிச்சு 10 விழுக்காடுக்கு மேல தாமரைக்கு வாக்கெடுத்து கொடுத்த அண்ணாமலைய எடப்பாடி பழனிசாமியின் ஊதுகுழலாம் ரங்கராஜ் பாண்டே பேசுறது சரியா? அவரை ஆராதிக்கிற, நேசிக்கிற, பாராட்டக்கூடிய இந்துத்துவ இளைஞர்கள், மோடி மீது பற்றுதல் கொண்ட இளைஞர்கள் அவரை என்ன நினைப்பாங்க? அண்ணாமலை மேல பற்றுதல் உள்ள இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? அண்ணாமலை ஆர்மி என்ன நினைப்பாங்க? இது ரங்கராஜ் பாண்டே அவசரத்துல கருத்து பார்வையற்றவராட்டு கோபத்துல செய்த மிகப்பெரிய தவறு.
இந்த தவிர ரங்கராஜ் பாண்டே செய்திருக்க கூடாது. இது அவருக்கு கிரெடிபிலிட்டியும் நம்பகத்தன்மையும் பாதிக்குது. என்னை பொறுத்த அளவுல அவர் ஒரு இதா நிற்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான். எனக்கே தெரியும் பல விஷயங்கள்ல, நான் தம்பி மாரெல்லாம் பார்க்கும்போது நான் நேரிலே பார்த்துருக்கேன். ரங்கராஜ் பாண்டியோட சில தனித்தன்மைகளை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம யாரையும் கண்ணை மூடிட்டு ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது முறையாகாது. பட் அவரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு எடப்பாடிக்காக இப்படி பேசுறது அவர் ஆனஸ்டானவர், நேர்மையானவருங்கிறதா என் மனசு சொல்லுது. அதுல நான் இது பண்ணல, நான் கண்டிப்பா பண்ணல, அது என்னைக்குமே நான் பண்ணல. பட் அவரு இந்த அளவுக்கு அண்ணாமலை மேல ஒரு குதர்க்கமாட்டும் பாஜகவை இங்க வீழ்த்தணுங்கிற எண்ண ஓட்டத்திலையும் அவர் பேசுறது உண்மையான பாஜக வாக்காளர்களும் தேசிய எண்ணம் கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ரங்கராஜ் பாண்டே புகழுக்கே இது இழுக்கு. என்டிஏ அன்னைக்கு 18 எடுத்து, என்டிஏ இன்னைக்கு 18 எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அது நியாயம். அன்னைக்கு 2 சீட்டு கிடைச்சது, பொன்னா 2 சீட்டு கொண்டு வந்தாரு, அண்ணாமலை சீட்டு கொண்டு வர்றேன் நீங்க கேட்டீங்கன்னா நியாயம், நான் ஒத்துக்குவேன், நான் கண்டிப்பா ஒத்துக்குவேன் அதை. ஆனா அன்னைக்கு 5.5 எடுத்ததையும், அன்னைக்கு 4 பேர்ல ஒருத்தரா இருந்ததையும், இன்னைக்கு தனித்தன்மையா தனிப்பெரும் தலைவரா அண்ணாமலை இருக்கிறதையும் நீங்க மறைச்சுக்கிட்டு பேசுறது முழுக்க நியாயமற்ற செயல். மேலும் இங்க அன்னைக்கு ஷோ என்ன சொன்னாருன்னா, பாஜக இருக்கிற இடத்துல பாஜக ஓட்டு போடுங்க, மற்ற இடங்கள்ல ரெட்டலைக்கு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயலலிதாவுக்கு எம்பி வந்தாலும் மோடியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற பாணிக்கு தான் துக்குளத்துல ஷோ எழுதியிருந்தாப்புல. அப்ப அன்னைக்கு ஒரு இது இருந்தது, மோடிக்கு மெஜாரிட்டி வரலன்னா ஜெயலலிதாவே பிரதமரா சொல்லிடலாம், ஜெயலலிதாவுக்கு ஓரளவு சீட்டு கொஞ்சம் தான் தேவைப்படுதுன்னா ஜெயலலிதாவே டெப்டி சீஃப் மினிஸ்டர் மோடி பிரதமர்னு இது பண்ணிக்கலாங்கிற ஒரு அக்ரிமெண்ட் ஷோ போன்றவர்கள் மூலமா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருந்தது. அதைத்தான் மோடிக்கு தனி மெஜாரிட்டி வந்ததும் நான் இவரு பகவான் சிங் டிசி இது வீக் பத்திரிகையில் இருந்தாருல பகவான் சிங், டெக்கான் கிரானிக்கல்ல இருந்தாரா பகவான் சிங், அவரெல்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆளு, இந்துத்துவாம்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஜெயலலிதா கொஞ்சம் இதா பண்ணி ஜெயலலிதா நெருக்கம், தப்பு இல்லை. நீங்க உங்களுக்கு மோடியோட அவங்களுக்கு ஜெயலலிதா நெருக்கம் பகவான் சிங்னு சொல்லும் போது அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருக்கல, தப்பு இல்லையே. அப்ப அந்த நிகழ்ச்சியில கேடி ராகவன் தம்பி வந்தான். அவன் மோடி மேல பாஜக மேல பட்டுதல் உள்ள தம்பி. என்ன இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்குள்ள அவன் நின்ன இடத்த நம்ம இன்னைக்கு ரெகனைஸ் பண்ணணும். என்கிட்ட கேட்பான், சார் மெஜாரிட்டி வந்துருமா சார் பாஜகவுக்கு, ஜெயலலிதா போய் நம்ம அசிங்கப்படக்கூடிய நிலைமை வராதுல்ல சார்ன்னு கேட்பான். பொதுவாக அவன் இறங்கி யார்கிட்டையும் பேச மாட்டான். அந்த இடத்துல கூட அவன் அன்னைக்கு விவாதத்துல கேட்டான், இல்ல ராகவன் தைரியமா இருங்க, யூபி நம்ம அமித்ஷா அடிச்சு தூக்கிட்டாரு, யூபி ட்ரெண்டை பார்க்கும்போது நம்ம மெஜாரிட்டி வந்துருவோம், 272 எல்லாம் ஈஸியா வந்துடும், ஜெயலலிதாவோட இது சூப்பர் ப்ளோஸ் தான் நமக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த புள்ளி கூட மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மீண்ட ஒரு விரோதம் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு 37 ஜெயித்தும் பிரயோஜனம் இல்லையேன்னு போயிட்டு ஜெயலலிதாவை தாங்கி பிடிக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கெல்லாம் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் வேணும்னா ராஜ்யசபாவில் ஜெயலலிதா சப்போர்ட் வேணும்லாம் சொன்னான். தம்பி ஹரி கூட பேசுவான். அசோகா மோடி சப்போர்ட்டா இருப்பான் அந்த தங்கச்சி. அப்ப நாம ஹரியும் நியூட்ரலா தான் இருப்பான், நான் மறுக்க வரல. பட் ஜெயலலிதா கொஞ்சம் இதா இருப்பான். நான் அதுல இதா பேசுவேன், ஜெயலலிதா ஆதரவுல எல்லாம் பிக் டிக்கெட் ரிஃபார்ம் அந்த ரிமாவே வேண்டாம் யா மோடிக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மோடியா லேடியான்னு கேட்டு இது பண்ணாங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் ஒரு 4% வராத ஓட்டு ஜெயலலிதாவுக்கு வந்தது, பெருசா பேசப்பட்டது. அதுக்கு பிறகுதான் மோடி சோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஜெயலலிதாவா மோடினா மோடிக்காக தான் இருப்போம். தமிழ் மண்ணிலே கவர்னர் கன்சல்ட் பண்ணி தான் கவர்னர் நியமனம் பண்ணணும்னு மன்மோகன் சிங் கிட்ட லெட்டர் எழுதி ஆணித்தரமா மாநில உரிமையை நிலைநாட்டினவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். அதே ஜெயலலிதா அம்மையார மோடி ஜி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு பொறுப்பு கவர்னரை போட்டு சென்னமேனி வித்யாசாகராவை வரவேற்கவும் வழி அனுப்பவும் வச்சவர் மோடிஜி. பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சட்டசபையில ஆணித்தரமா சொன்னாங்க, நின்னாங்க. அது திராவிட இயக்கத்துல பதிவு பண்ணாங்க. அது அவங்க ஆனஸ்டி, நான் மறுக்கல. அது யாருமே என்னன்னு மீண்டும் கேட்க முடியல தமிழ் மண்டல. ஆனா மோடிஜி ஒரு பலமா சத்திரியா முரசொலி மாறன் கிட்ட எம்ஓஎஸ்ஆ இருந்தவர், அவரை கவர்னரா போட்டு தெளிவா ஜெயலலிதா அவரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் வச்சுட்டாங்க. சோ சென்னமேனி வித்யாசாகர் ராவுங்கிற ஒரு விளமா சத்திரியாவை பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா ஆப்சிக்யூஸா பிஹேவ் பண்ணி வரவேற்கவும் வழி அனுப்பும் நின்னாங்க. இந்த இடத்த நான் ஆணித்தரமா சொல்றேன். இதனால பிராமண சமுதாயம் மேல மதிப்பு கொண்டவன், தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள அந்த சமூகம் பிரிட்டிஷ்காரங்கிட்டே வசதியா வாழ்ந்திருக்கலாம்.
அவன் இந்த நாடு பண்பாடு கலாச்சாரம் காக்கதான் வெளியே வந்தான். அது வேற விஷயம். பட் இண்டிவிஜுவல் ஜெயலலிதா மோடியை சீண்டுனாங்க. அவங்கள மோடி அடிச்சாருங்க. அந்த வரலாற்று உண்மையை ரவீந்திர துரைசாமி சொல்லுவான். இப்போ புரியுதுல உங்களுக்கு மோடிஜிக்கான ஆள் யாருங்கிறதெல்லாம் புரியுதுல உங்களுக்கு. அதுக்காக அவருக்கும் மோடிஜி மேல பற்றுதல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை மோடிஜிக்காக எடுத்து கொடுத்த இரட்டை இலக்க வாக்குங்கிறது அசாத்தியமான வாக்கு. அதை இன்னைக்கு 2026 தொலைச்சிட்டா 29 எடப்பாடி மோடிஜியை ஒருவேளை டிச் பண்ணதுக்கும் தயங்க மாட்டாரு. அதனாலதான் இந்த 11.4 விழுக்காடு வாக்குக்கு ஏற்ப 50-60 சீட்டு அண்ணாமலை வாங்கணும். இப்ப நீங்க 50-60 சீட்டு வாங்கி அண்ணாமலை ஒரு 8-10% ஓட்டு பாஜக வந்தாதான் அண்ணாமலை ஒரு லீடரா நிற்க முடியுங்க. அப்ப அது ரொம்ப முக்கியம். பாஜகவை கலைஞர் ஜனதா கட்சியை அழிச்ச மாதிரி எடப்பாடி அழிக்காம காப்பாற்ற முடியும். நீங்க 29 அவர் கூட்டணிக்கு வருவாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? ரங்கராஜ் பாண்டே கேரண்டி சொல்ல முடியுமா? இப்ப ஊடகத்துல எல்லாம் டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடின்னு பேசுறாங்க. இதே 2024 மோடி பக்கம் வலது பக்கம் இருந்துகிட்டு 330 சீட்டு ஜெயிக்கும், 3வது முறை மோடி பிரதமரா வருவான்னு சொன்ன ஐயா தானே 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு அண்ணாமலை 12 சீட்டு கேட்காது பிரேக் ஆச்சு. 2019 எடப்பாடி பழனிசாமி தலைமையில தமிழிசை அம்மையார் எங்க ஜாதிக்காரங்க தான், நியாயம் பெருசுங்க. அண்ணாமலை வெள்ளாள கவுண்டர், தமிழிசை அம்மையார் நாடார். நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். நாடார் சமூக ஆக்டிவிட்டிஸும் கூட அது அந்த காலத்துல இருந்தே நெல்லையில இருந்தாலும் என்னோட நடவடிக்கைகள் தெரியும். பட் நியாயமா தான் இருக்கும் எதுனால. அப்ப நம்மளே நியாயமா என்ன சொல்றோம்? தமிழிசை அம்மையார் 2019 அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணியில 3.7 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு சீட்டும் ஜெயிக்கல. ஆனா 2024 அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அப்போ 3 மடங்கு வாக்கு எடுத்திருக்கிறார். அப்போ 3.7 எடுத்த தமிழிசை அம்மையார் எடுத்ததுக்கு எல்முருகன் தலைவரா இருக்கும் போது 20 சீட்டு கொடுத்தாங்க. இப்ப அதோட 3 மடங்கு ஓட்டு எடுக்கும் போது 60 சீட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? இதுதான் தம்பி ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் போட வேண்டிய இதைதான் மோடி அபிமானிகள், இந்துத்துவ நண்பர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இதுல அதிமுகவும் பலகீனப்பட்டிருக்குது. இரட்டை தலைமையா இருந்த அதிமுக விட இன்னைக்கு ஒற்றை தலைமையா போன பிறகு ஏரியா வைஸ் அந்த கட்சி பலகீனப்பட்டு ஓபிஎஸ் போனதுல 13 விழுக்காடு ஓட்டு டோட்டலா பலகீனப்பட்டிருக்கு. அதுல வட தமிழகத்துல 2 விழுக்காடு ஓட்டு அதிகம் பட்டிருக்கு. அப்ப தென் மாவட்டம் மற்ற இடங்கள்ல 15 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அதுல 2 விழுக்காடு வடக்கு அதிகம் பெற்றதுனால 13 விழுக்காடு டோட்டலா குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த அதிமுக கிட்ட 3 மடங்கு ஓட்டு உயர்ந்த பாஜக கண்டிப்பா 60-70 சீட்டு வாங்குறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? இதை ரங்கராஜ் பாண்டே ஏன் 30 சீட்டுன்னு சொல்லி ஒரு இந்துத்துவ சக்திகள், அவருக்கு அது வலிக்காது. நாங்க எம்ஜிஆருக்கு தடையை மீறி, இந்துக்களுக்கு எதிராக எம்ஜிஆருக்கு தடையை மீறி ஆயிரக்கணக்கான ஒரு திரண்டு நெஞ்ச நிமிர்த்தி துப்பாக்கி சூட்ட துணிச்சலா எதிர்கொண்ட ஒரு கூட்டத்தில இருந்து வந்தவன். We are the custodian of Hindu religion. It is not the Rangaraj Pandey and others. We are the custodian of Hindu religion. In the father of Hindus, Ayya Thanilinga Nadar is the custodian of Hindu religion. Protector of Hindu religion is Thanilinga Nadar. ஏன்னா எங்களுக்கு அந்த வலியும் வேதனை இருக்குது. இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள ஒரு துணிச்சலான லீடராட்டு அண்ணாமலை சகோதரரை பார்க்கிறோம். ஐயா தாளிங்க நாடார நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்த ஒரு பார்வையை தமிழக அளவில் அண்ணாமலையை பார்க்கிறோம். இதுல உணர்வுபூர்வமான எங்க பார்வை. அப்ப நீங்க இந்த அடையாளத்தை அழிக்க நினைக்கிறீங்க. யாருக்காக அழிக்க நினைக்கிறீங்க? அப்ப நீங்க இந்துக்களின் காவலரா, நாங்க இந்துக்களின் காவலரா? மீண்டும் சொல்றேன், தேசபக்தி தெய்வபக்தி கொண்ட பிராமண சமுதாயம் பிரிட்டிஷ் கூட சோகமா வாழ்றத கூட மீறி இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காப்பதற்காக பிரிட்டிஷை எதிர்த்த பிராமண சமுதாயத்தை நான் போற்றி போடுறேன், மதிக்கிறேன். மோடிக்கு பேக்கிங் கமிட்டியான பிராமண சமுதாயத்தை நான் மதிக்கிறேன். மற்றவனுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. பிராமணர்களுக்கு ஆப்ஷன் இருந்து பிரிட்டிஷ்கிட்டே சோகமா வாழலாம். அதை விட்டுக்கிட்டு எதிர்த்தான் பாருங்க, அவனோட தியாகத்தை நான் பாராட்டுறேன். இந்த இடத்துக்குள்ள இந்த நாடு, அதன் கலாச்சாரம், அதன் பண்பாடு இதெல்லாம் காக்கணும்னா பாஜக ஒரு வலிமையான சக்தியா இருக்கணும். நீங்க ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும், அண்ணாமலை மேல உள்ள குரோதம், பாஜக அழிஞ்சாலும் பரவாயில்லங்கிற எண்ணம், இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டிய நடவடிக்கைகள் பாஜக வாக்காளர்களே ஏத்துக்கிட மாட்டாங்க. எவ்வளவு தவறுகளை தெற்றி திருச்சி பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். பல நிரூபிக்காத விஜய வச்சு சீமான மட்டம் தட்டினாரு. எந்த வகையில நியாயம்? நீங்க சொல்லுங்க. சீமானை விட
விஜய் வந்து ப்ரூவ் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்றது எவ்வளவுக்குள்ள அபத்தம். மீண்டும் நான் ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்றேன். 2021 தினகரன் 8 விழுக்காடு எடுப்பாரு, கமல்ஹாசன் 6 விழுக்காடு எடுப்பாருன்னு எல்லாரும் சொன்னீங்களா இல்லையா? சீமான ஒரு பொருட்டாட்டே எடுக்காம அதர்ஸ்ல போட்டீங்களா இல்லையா? கடைசியில சீமான் 6.5 விழுக்காடு எடுத்தாரு, கமல்ஹாசனும் தினகரனும் சேர்ந்து 5 விழுக்காடு எடுக்கல. அப்ப நீங்களே சீமான் கிட்ட உங்க கருத்து கணிப்புகளே தப்பிட்டு இல்ல. அப்ப ஒரு இடத்துல அடி வாங்கின பிறகு நீங்க வந்து 26 ரிசல்ட்ல தான் தெரியும் சீமானுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், விஜய்க்கு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும்னு சொன்னா உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு, நாணயம் இருக்கு. இப்ப துக்ளக்தியா கருத்து கணிப்பு எடுக்கிறாரு, யாரா இருந்தாலும் அவருக்கு கிரெடிபிலிட்டி உள்ள கருத்து கணிப்பாளர் தான். பட் கள அமையல, போலரைசேஷன் என்னன்னு தெரியல, அதுக்கு முன்ன நீங்க சொல்றது நிற்காது. துக்ளக்தியா சார் என்ன துக்ளக்தியாவோட அன்னைக்கு எடுத்த கருத்து கணிப்பை நான் குறை சொல்ல வரல, ஆனா அது நிற்காது, களத்துல நிற்காது, களத்துல போலரைசேஷன் தான் வரும். அப்ப 214 நிற்கக்கூடிய சீமான் ஜம்ப் ஆவாரு. பல இஷ்யூஸ், பரையர் தேவேந்திரர் இஷ்யூஸ், யாதவர்கள் இஷ்யூ, முக்குலத்தோர்களோட தேவரையாவோட முக்கியத்துவம், இதெல்லாம் முன்னெடுக்கிற சீமானுக்கு வாக்கு வங்கி ஜம்ப் ஆகும். 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல ஒரு பகுதி சீமானுக்கு வருங்கிறது என் கணிப்பா சொல்றேன். ரிசல்ட் தான் அது என்னன்னு தெரியும். ஆனா நீங்களே தேர்தல் ஆணையம் நினைச்சுக்கிட்டு பேசுறது, நீங்களே பொய்யா சொல்றது, இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே இதுவரை கட்டிக்காத்த பேருக்கும் போலுக்கும் அவருக்கு களங்கம். நான் லாஜிக்கா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கிடுவார்னு நினைக்கிறேன். உங்க கருத்தை சொல்லுங்க, பட் அதுல லாஜிக் வேணும், உண்மை வேணும். நடந்த விஷயத்துல யாரும் போய் சொல்லக்கூடாது. நாளைக்கு நடக்க போறதை கூட நீங்க என்னன்னு சொல்லிடலாம். எடப்பாடி 50 விழுக்காடு வந்துருவாருன்னு சொல்லலாம், அது உங்க உரிமை. அது ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி, ஜெயலலிதா 40 தான் வந்தாங்க, எடப்பாடி தைரியமா இருக்கிறாரு, அவருக்கு கூட வரும்னு சொல்லலாம், அது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா சீமானை விட தென் மாவட்டத்துல 60 சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடிக்கு 30,000 குறைவுங்கிற அந்த ஃபேக்டை மறைக்க கூடாது. விளவங்கோட்டுல எடப்பாடியை 4வது தள்ளிட்டாரு சீமானுங்கிற ஃபேக்டை மறைக்க கூடாது. இதுதான் அண்ணாமலை இந்த உண்மையை சொல்றாரு. அண்ணாமலை இந்த உண்மையை சொல்றதுனாலதான் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துற உண்மையை சொல்றதுனாலதான் சீமானுக்கு உறுதித்தன்மை அண்ணாமலை பாராட்டுறதுனாலதான் அண்ணாமலை மேல இன்னொரு கொஸ்டின் கோபப்படுது. புதுச்சேரியிலையும் கன்னியாகுமரியிலும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை 4வது தள்ளிட்டார் சீமானுங்கிறதும், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாக்கில போன சீமான் எடப்பாடியை 4வது தள்ளிட்டாருங்கிறதும், அது பறையர், சாம்பவர், முக்குவர், விஸ்வகர்மா போன்ற ஏடிஎம்கேல பலன் இல்லாத ஜாதிகளால தான் காரணம்ங்கிறதும் மறைக்க முடியாது. ஆனா இது சொல்லலாம், நான் சொல்லுவேன், பிராமணர்கள் வந்து பாரதியாருக்கு பாரதரத்னாவுக்காகவும் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டிருக்கிறதுக்காகவும், பெரியார் மண்ணல்ல பெரியாரிய மண்ணுன்னு கேட்கறதுக்காகவும், சீமானுக்கு தான் மோடி பிரதமர்னு அண்ணாமலையோட ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த வார்த்தைக்கேற்ப அண்ணாமலைக்காக வாக்களித்த பிராமணர்கள், தம்பி ரங்கராஜ் பாண்டே அண்ணாமலைக்காக வாக்களித்த பிராமணர்கள், அண்ணாமலைக்காக வாக்களித்த பிராமணர்கள், அண்ணாமலைக்காக வாக்களித்த பிராமணர்கள், இதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். 14 மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு தான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டான். 2019 கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டான். அந்த பிராமண சகோதரர்கள் தான் அந்த தேசிய இதுல அண்ணாமலை ஒரு லீடரா பார்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த பிராமணர்கள், சாதாரண பிராமணர்கள் கண்டிப்பா சீமானுக்கு தான் அந்த வாக்கை அளிப்பாங்கன்னு என் கருத்து. நீங்க எடப்பாடிக்கு அளிப்பாங்கன்னு சொல்றது உங்க உரிமை, அது நான் மறுக்க வரல. நீங்க அதை பிரச்சாரம் பண்ணலாம், பேசலாம். ஆனா சீமான் பாரதியாருக்கு பாரதரத்னா கேட்கிறார், எடப்பாடி கேட்கலங்கிறது நீங்க சொல்லணும். சீமான் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு, எடப்பாடி ஒருத்தரை கூட போடுவாரா? இவன் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ஓசி ஓட்டு போடுவான், ஏமாளி இழிச்சவான் நினைப்பாருங்க நீ சொல்லணும். சீமான் எதிலையும் தன் நிலைப்பாட்டை தெளிவா வச்சிருக்காருன்னு நீங்க சொல்லணும். இடபிள்யூஎஸ் 10 விழுக்காட்டுல எடப்பாடி ரெட்டை வேஷம் போட்டாருங்கிறத நீங்க சொல்லணும். நடந்த விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே மறைக்க கூடாதுங்கிறதான் என்னோட கருத்து. ஒரு நடந்த விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே மறுத்தது அவருடைய அறிவு நாணயமற்ற செயல், இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட்ங்கிற வார்த்தையை நான் பலருக்கும் சொல்லுவேன். அதுல இந்த விஷயத்துல ரங்கராஜ் பாண்டேக்கும் சொல்றேன். மற்றபடி ரங்கராஜ் பாண்டே என் தம்பி, 29 ஒன்னாதான் நாங்க நிற்க போறோம், மோடிக்காக தான் நிற்க போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அண்ணாமலை விஷயத்துல ரங்கராஜ் பாண்டே தவறிழைத்து இருக்கிறாங்க தான் என்னோட கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.